கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புவோம். என்னோடு சேர்ந்து 2 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. 2 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. ஆமேன். அருமையானவர்களே, இந்த வாரத்தின் வார்த்தைக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் 2 வாரங்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தையை கொண்டு என்னோடு பேச ஆரம்பித்தார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே என்று ஆண்டவர் என் இருதயத்தில் பேச ஆரம்பித்தார். பாருங்க, ஆக்சுவலா நான் இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருந்த, ஆண்டவரே தீபாவளி பண்டிகைலாம் வருது, உண்மையான தீபாவளினா என்ன அப்படின்னு சொல்லி சில பண்டிகைகள், அதாவது அனுக்கா அப்படின்ற ஒரு பண்டிகை, அதாவது வேதத்தில் இருக்கு பாருங்க, அனுக்கா அப்படின்ற ஒரு பண்டிகை பற்றி வேதம் சொல்லுகிறது. அந்த பண்டிகை எடுத்து பேசலாமா, ஜனங்களுக்கு கொஞ்சம் இந்த பைபிள் ஸ்டடி மாதிரி கொண்டு போலாமா அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் திரும்பவுமா என் இருதயத்துல இதே வசனத்தை கடந்த நாட்கள்ல கொண்டு வந்தார். பாருங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே. ஆமேன். ஒரு சத்தமா அல்லேலூயா. கவனிங்க அருமையானவர்களே, நம்முடைய தேவன் யார்னா அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். ஆமென். அதாவது வேதம் சொல்லுகிறது, அவரிடத்துல திரளான வெள்ளி இருக்கிறது, அவரிடத்துல திரளான பொன் இருக்கிறது, அவர் சகல ஐஸ்வரியத்தையும் உடைய தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அது மாத்திரம் அவரிடத்துல இல்ல, அவரிடத்துல திரளான வாக்குத்தத்தங்களும் இருக்கிறது என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஆமென். அவர் எழுதி கொடுத்த வேதம் முழுக்க பல வாக்குத்தத்தங்களால நிறைந்திருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஆமென். நீங்க வேதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது, ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவர் எப்படி தன்னை வெளிப்படுத்துறார்னா, வாக்குத்தத்தங்களை தந்து தன்னை எப்படி பண்றாருன்னா வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென். நீங்க ஆபிரகாமை குறித்து பாருங்க. ஆபிரகாமை சந்திக்கும் பொழுது அதாவது ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆபிரகாமை கர்த்தர் சந்திக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா 12வது அதிகாரத்தில் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு 2வது வசனம் பாருங்க, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி நீ ஆசீர்வாதமா இருப்பாயின்னு அவனுக்கு வாக்கு தத்தங்களை தந்து அவனுக்கு தன்னை என்ன பண்றார்னா வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். நம்முடைய தேவன் யார்னா வாக்குத்தத்தங்களின் தேவனாக இருக்கிறார். ஆமேன். அதனால தான் பாருங்க, நம்முடைய தேவனுடைய இருதயத்தை புரிந்து நான் என்ன பண்றேன்னா, ஒவ்வொரு மாதமும் அதிகாலை ஜெபத்துல உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை தேவனிடத்திலிருந்து பெற்று கொண்டு வந்து நான் தருகிறேன். ஆமென். நீங்க வருஷத்தினுடைய ஆரம்பத்தை பாருங்க, வாக்குத்தத்த ஆராதனைன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்னா நடத்தி உங்களுக்கு, அதாவது என்ன சொல்ற, சபைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் ஒரு பர்சனல் வாக்குத்தத்தம் கொடுத்தாலையும் நீங்க என்ன பண்றீங்கன்னா பர்சனலா என்ன பண்றீங்க, ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ஆமென். வாக்குத்தத்தம் அப்படினாலே நமக்கு ஒரு சந்தோஷம். அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்களே. வாக்குத்தத்தம்னாலே நம்ம எல்லாவற்றையும் மறந்து சந்தோஷப்படுகிறவளா இருக்கிறோம். நம்முடைய தேவன் யார்னா வாக்குத்தத்தங்களின் தேவன். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த தலைப்புல தான் கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிய போகிறோம். நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை சந்திக்கும் போதெல்லாம் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டே இருப்பார். ஒரு முறை வருவாரு, ஆபிரகாமே நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப அப்படின்றாரு பாருங்க. இன்னொரு முறை சந்திக்கும் பொழுது, ஓ உன் மனைவிக்கு குழந்தை இல்லையா, நீ கவலைப்படாத, சாரால் ஒரு உற்பவ காலத்திட்டத்துல நான் திரும்ப உங்ககிட்ட வருவேன், அப்பொழுது உன் மனைவி கர்ப்பவதியா இருப்பா அப்படின்றாரு பாருங்க. இன்னொரு முறை ஆபிரகாம் இடத்துல வந்து கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமே பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் அப்படின்றாரு பாருங்க. இப்படி ஆபிரகாமை சந்திக்கும் போதெல்லாம் வாக்குத்தத்தங்களை தந்து கொண்டே இருக்கிறார். ஆமென். நீங்க சரி ஆபிரகாம தான் அப்படி சொல்றாரு, அப்படியே நீங்க ஈசாக்கு இடத்துல வந்தீங்கன்னா, ஈசாக்கை முதல்ல கர்த்தர் சந்திக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். நீங்க ஆதியாகமத்தின் புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா
26ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்துல குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் கூட இருப்பேன், நீ செய்கிற காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் ஈசாக்கு என்ன பண்றாருன்னா வாக்குத்தத்தங்களை தந்து அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நீங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 28, 13, 14, 15 எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க கர்த்தர் என்ன பண்றாருன்னா யாக்கோபோடு பேசுறார் பாருங்க. யாக்கோப அதாவது அப்பா விட்டு விலகிட்டான், அம்மாவை விட்டு விலகிட்டான், அண்ணனை விட்டு விலகிட்டான், எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை, எல்லாரையும் விட்டு இப்போ மாமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறான் பாருங்க. மாமா வீட்டுக்கு போகும்பொழுது ஆக்சுவலா அவன் வீட்டுல அவன் ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா வாழ்ந்துட்டான், ரொம்ப செல்லப்பிள்ளையா வாழ்ந்துட்டான். இப்போ எல்லாத்தையும் இழந்து மாமா வீட்டுக்கு போகும்பொழுது தலைக்கு படுக்க கூட இல்லாம, தலகாணி கூட இல்லாம அவன் ஒரு கல்லை எடுத்து வைத்து படுக்கிறான் பாருங்க. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் அவனை சந்தித்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். சந்தித்து அவங்கிட்ட என்ன பேசுறார் தெரியுங்களா? முதல்ல வாக்குத்தத்தங்களை பேசுகிறார். ஆமென். யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், 28, 15. நான் உன் கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் என்ன பண்றதில்லைன்னா உன்னை கைவிடுவதில்லைன்றார் பாருங்க. ஆமென். இப்ப பாடின பாருங்க, வெறும் கையாய் நான் கடந்து சென்றேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர், ஏல் எல்லோகேல் 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 உம்மை துதிப்பே. வெறுங்கையா போகிற அவனை, எல்லாரால கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்த அவனை கர்த்தரும் வெறுமையா அனுப்பல, தம்முடைய வாக்குத்தத்தங்களை தந்து அவனை அனுப்புகிறார் பாருங்க. அருமையானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லட்டும் என்னன்னா, உங்க வாழ்க்கையை கர்த்தர் எப்படி கட்டமைக்க விரும்புகிறார்னா, உங்களோடு சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்னா, தம்முடைய வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு தந்து உங்களை என்ன பண்றார், நடத்த விரும்புகிறார், கட்டி அமைக்க விரும்புகிறார். ஆமென். இவன் மிகப்பெரிய சூழ்நிலையில போய் கொண்டிருக்கிறான் பாருங்க. கர்த்தர் அவனுக்கு சொன்னதை என்ன பண்ணார்னா நிறைவேற்றி முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அருமையான, நீங்க மோசேயை குறித்து பார்க்கும் பொழுது, மோசே எல்லாத்தையும் அவனும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இழந்து இப்போ மீதியான் தேசத்துக்கு வரான். மீதியான் தேசத்துல அவனுக்கு திருமணம் ஆகிறது. அருமையான, நமக்கு தெரியும் அவன் என்ன பண்றான்னா ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் பாருங்க. ஒரு முறை ஓரே பர்வதம் மட்டும் போறான் பாருங்க. கர்த்தர் அவனை சந்திக்கிறார், முற்செடியில சந்தித்தார் என்று பார்க்கிறோம். முற்செடியில சந்தித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மோசே மோசேன்னு கூப்பிட்டு, நான் உன் அதாவது எகிப்தில் அடிமைதனத்தில் இருக்கிற உன் ஜனங்களுடைய உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து நான் அவர்களை விடுதலை ஆக்குவேன்னு சொல்லி தம்முடைய வாக்குத்தத்தத்தை மோசேயின் இடத்துல அவர் கொடுத்தார் பாருங்க. ஆமென். நம்முடைய தேவன் யாருன்னா, அவர் ஒரு முறையும் அதை யாரையாகிலும் சந்திச்சா எப்படி சந்திப்பார்னா வாக்குத்தத்தம் இல்லாம சந்திக்கிறது இல்லை. அவர் வாக்குத்தத்தங்களின் தேவனாக இருக்கிறார். ஆமென். அதனால்தான் பக்தனுடைய பாடுறாரு பாருங்க, வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கின்றதே. கையை தட்டி பாடலாமா? வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே, வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கின்றதே, வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும், அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். நல்லா கவனிங்க, நம்முடைய தேவன் யாருன்னா வாக்குத்தத்தங்கள் நிறைந்த தேவன். ஆமென். அவர் பேசினாலே வாக்குத்தத்தங்கள் தான். ஆமென். அவர் ஒவ்வொரு முறையும் நம்மளை சந்திக்கும் பொழுது வாக்குத்தத்தங்களோடு வருகிறார். ஆமென். நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, என்ன கவனிங்க, ஏன் ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்க விரும்புகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க. அதாவது நான் இப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அதாவது நான் எப்பவுமே நிறைய காரியங்கள் எனக்கு சொல்லி கொடுப்பாரு. ஆனா
இன்னைக்கு ஒரு சில காரியங்களை மட்டும் சுருக்கமா எனக்கு சொல்லி கொடுத்தார். அதனால இன்னைக்கு ஒரு சுருக்கமான செய்தியை தான் நம்ம கேட்க போகிறோம். அதுதான் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள். அதனால கொஞ்சம் கவனமா கேட்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் ஒரு மனிதனுக்கு கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை தருகிறார்? முதலாவது காரணம் என்னன்னா, அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்காக தருகிறார். ஆமென். ஆக்சுவலா ஏன் வாக்குத்தத்தத்தை தரார்னா, அவர் மனிதன் இல்லை என்பதை காண்பிப்பதற்காக தருகிறார். மனுஷன் எப்படிப்பட்டவன்னா, நிறைய வார்த்தைகளை, நிறைய வாக்குறுதிகளை சொல்லுவான். ஆனா எதனா நிறைவேற்றுவானான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைவேற்ற மாட்டான். நீங்க லாபானை எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபு பரிதாபமா வராரு பாருங்க. யாக்கோபு அம்மாவை இழந்து எல்லாத்தையும் இழந்து வராரு பாருங்க. எல்லாரோட கைவிடப்பட்ட சூழ்நிலை வராரு பாருங்க. மாமாவை பார்த்த உடனே ஆரம்ப என்னவோ அமர்க்கலமா இருந்துச்சு. பார்த்த உடனே கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து ஒரே பாசமொழியை பொழிறாரு பாருங்க. பொழிஞ்சு அவர் சொல்றாரு, மாப்பிள்ளை நீ என் வீட்லயே இருப்பா, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன்றாரு பாருங்க. சொன்னவர் அப்படியே இருந்தாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஒரு நாள் வந்த உடனே அவருக்குள்ள என்னடா இவன் சும்மாவே உட்காந்து சாப்பிடுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி யோசனை வருது பாருங்க. உடனே அவன் சொல்றான், மாப்பிள்ளை ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்ணு, கொஞ்சம் வேலைகளை செஞ்சேனா நான் என்ன பண்றேன், உனக்கான சம்பளத்தை தரேன் அப்படின்றான் பாருங்க. சரி அவன் சொல்றான், மாமா எனக்கு சம்பளம்லாம் ஒண்ணு வேணாம், உன் பொண்ணை மட்டும் கொடுத்தியனா போதுன்றான் பாருங்க. அருமையா நமக்கு தெரியும், ராகேலுக்காக அவன் 7 ஆண்டுகள் வேலை செய்யறான். 7 ஆண்டுகள் முடிந்த பிறகு மாமா சொல்றார், நீ 7 ஆண்டு வேலை செய், நீ செய்த உடனே அந்த 7 ஆண்டு முடிவுல ராகேலை நீ விரும்புகிறபடி உனக்கு கொடுப்பேன் அப்படின்றாரு பாருங்க. இவனும் அதாவது 7 ஆண்டுகள் நேற்று கழிந்த நாள் போல ஒரே ஒரு நாள் வேலை செஞ்சது போல இருந்துச்சா. காரணம் என்னன்னா அவன் மேல கொண்ட அன்பு. அந்த 7 வருஷம் எப்படி போச்சுனே தெரியலையா. மாமா கிட்ட கேட்கிறாரு, மாமா பாருங்க ஒவ்வொரு நாள் எண்ணிட்டே வரேன், எப்படி போச்சுனே தெரியல இந்த 7 வருஷம், அதனால 7 வருஷம் உனக்கு நான் வேலை செஞ்சிருக்கிறேன், இப்ப பொண்ணை கொடுனா சரிப்பான்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா அவர் ராகேலுக்கு பதிலா லேயால கொடுத்துறாரு. விடிஞ்ச பிறகுதான் அவனுக்கு தெரியுது, ஐயோ இது யார் இல்ல, ஆமா ஆமா மனிதர்கள் யாருன்னா பொய் சொல்லுகிறவர்கள், மனிதர்கள் யாருன்னா ஏமாற்றுகிறவர்கள், மனிதர்கள் யாருன்னா சொன்னதை நிறைவேற்றாதவர்கள். ஆனா நம்முடைய தேவன் யாருன்னா பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுப்புத்திரனும் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். கடந்த நாட்கள்ல உங்களுக்காக ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார், ஆனால் அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை சத்ரு உங்களை பார்த்து சொல்லி இருக்கலாம், மாசம் மாசம் உங்களுக்கு வாக்குத்தத்தம் வந்துதான் இருக்குது, வாரம் வாரம் ஏதோ ஒரு வார்த்தை கர்த்தர் உங்ககிட்ட பேசின்னு தான் இருக்கிறாரு, ஆனா அதெல்லாம் நிறைவேற போறது இல்லை, அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் நிறைவேறாதுன்னு சொல்லி சத்ருவுக்கு காதுகளிலே பேசி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா, உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். ஆமென். ஏன் ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்னா அதை நிறைவேற்றும்படி கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, 1 ராஜாக்கள் 8:24, 2 நாளாகமம் 6:15 நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல சாலமோன் இப்படி எழுதுறாரு பாருங்க, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர், உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர், உம்முடைய கரத்தினால் அதை என்ன பண்ணீங்க, இந்த நாளிலே நிறைவேற்றினீர் அப்படின்றார் பாருங்க. சாலமோன் தேவனை எப்படி பார்க்கிறார்னா, அவர் வாக்குத்தத்தங்களை தந்து நிறைவேற்றுகிற தேவனாக அவரை அறிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு சபை ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், என்ன தெரியுங்களா, அவர் வாக்குத்தத்தங்களை தருவதே எதற்காகனா உங்களுக்கு எனக்கு நிறைவேற்றத்துக்காக தான் தராரு. ஆமென். ஏதோ வந்துட்டீங்க அவரை தேடி பாவம், அதனால இப்ப சிலர்லாம் வீட்டுக்கு வந்தா அவங்கள பிடிக்கவே பிடிக்காது பாருங்க, ஆனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா வெறுமனே மூஞ்ச மட்டும் காமிச்சு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள திட்டினே இருப்பாங்க, இது வேற வந்துச்சு அப்படின்னு. ஆனா மூஞ்ச வெளியில எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா வாங்க வாங்க அப்படின்னு சிரிச்ச முகத்துல காமிச்சு ஒரு தண்ணி மட்டும் கொடுத்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, அதாவது டீ குடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசே இருக்காது. டீ எதனா சாப்பிட்றீங்களா சிஸ்டர், டீ எதனா சாப்பிட்றீங்களா பிரதர், கொஞ்சம் சாப்பிட்டு போங்க பிரதர். ஆனா மனசெல்லாம் சொல்லும் இது எப்படா போவோம் அப்படின்னு. ஆனா வாய் மட்டும் என்ன சொல்லனா, எதனா சாப்பிட்றீங்களா பிரதர், எதனா சாப்பிட்றீங்களா சிஸ்டர் சொல்லுவாங்க பாருங்க. அது யாருடைய குணம்னா மனிதர்களுடைய குணம். ஆனா நம்முடைய தேவன் யாருன்னா சொன்னதை நிறைவேற்றுகிறவர். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் சொன்னதை நினைச்சு நிறைவேற்றுவாராம். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் பக்தன் இப்படி பாடுறாரு, சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிடாதிருப்பீர்னு பாடுறாரு. ஆமென். அவர் சொன்னதை நினைத்து பார்த்து முடிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆமென். ஒரு முறை
என்ன கவனிங்க, அகாஸ்வேரு ராஜாக்கு நைட்ல தூக்கம் வரல பாருங்க. உடனே அவங்க சேவகர்களை கூப்பிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அதாவது ஏன்பா நான் யாருக்காச்சும் நன்மை செய்யாம மிஸ் பண்ணிருக்கிறேனா, யாருக்காகிலும் நான் வந்து செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யாம விடுபட்டிருக்கான்னு சொல்லி அந்த நாளாகம புஸ்தகத்தை கொஞ்சம் கொண்டு வாண்டுறாரு பாருங்க. உடனே அவர்களுடைய சேவகர்கள் கொண்டு வராங்க. அதுல படிச்சுட்டே வராரு, நம்ம என்னென்ன செஞ்சிருக்கிறோம்னு. செஞ்சு அப்படியே படிச்சுட்டே வரும் பொழுது அதுல பார்த்தா மொர்தேகாய் தன் ஜீவனை காப்பாற்றினதை எழுதி வைக்கிறார் பாருங்க. எழுதி வைத்து அவனுக்கு எந்த ஒரு நன்மையுமே செய்யலைன்னு இவன் அறிஞ்சு என்ன பண்றான், உடனே காலங்காத்தால கூப்பிடுறார், ஆமான கூப்பிடுறார். ஆமான் சீக்கிரம் வாப்பா, சீக்கிரம் வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு, ராஜா ஒருவனுக்கு நன்மை செய்ய விரும்பினால் எப்படி செய்ய முடியும்னு அவன் சொல்றான். அவன் நினைச்சிட்டான் தனக்கு தான் அதெல்லாம் செய்ய போறாங்கன்னு சொல்லி அவன் பயங்கரமா சொல்றான் பாருங்க. உடனே ராஜா சொல்ற, சரி இது எல்லாம் போய் மொர்தேகாய்க்கு செய்ய அப்படின்றாரு பாருங்க. நல்ல கவனிங்க அருமையானவர்களே, ஒரு ராஜாவே, சாதாரண அழிந்து போகிற ஒரு ராஜாவே அவன் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வரைக்கும் அவன் வந்து என்ன பண்றது இல்லைன்னா அதை விட்டு போகிறது இல்லை. எப்படியாகிலும் அதை நிறைவேற்றணும்னு விரும்புறான். எப்படியாகிலும் இங்க பாருங்க, ஒரு முறை உங்களுக்கு தெரியும், யோவான் ஸ்தானகனுடைய தலை பறிப்போர்ன அந்த காரியெல்லாம் உங்களுக்கு தெரியும். ராஜா என்ன பண்றான், அவனுக்கு முன்னாடி நடனம் ஆடின ஒரு சின்ன பெண்ணு கிட்ட வாக்குறுதியை கொடுக்குறான். வாக்குறுதியை நிறைவேற்றும்படி யோவான் ஸ்தானகனுடைய தலையை அந்த பொண்ணு கேட்குது. அவன் என்ன பண்றானா, வாக்கு செய்தது நிமித்தமா அந்த யோவான் ஸ்தான, அவன் தீர்க்கதரிசின்னு அறிஞ்சிருக்கிறான். அவன் மேல பயம் இருக்கு இவனுக்கு. சில ஆலோசனைகள் எல்லாம் அவன் கிட்ட கேட்டுதான் இந்த ராஜா செய்துட்டு இருக்கிறான். ஆனாலும் வாக்கு சொன்னதுனால அவன் என்ன பண்றான், தீமையானாலும் செய்து முடிக்கிறான் பாருங்க. உலகத்தில் இருக்கிறவங்களே ஒரு வாக்கு கொடுத்தா நிறைவேற்றணும்னு சொல்லி அவ்வளோ தீவிரிக்கும் பொழுது நம்முடைய தேவன் யாருன்னா அவர் உண்மை உள்ளவர். ஆமென். வார்த்தையில் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் என்னாகமத்தில் நீங்கள் நானும் படிக்க முடியும். 23:19 பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரான்னு சொல்லி நீங்க வாசிக்க முடியும். ஆமென். உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். உங்களை உயர்த்துவேன்னு யார் சொல்லியிருப்பாரானா உங்களை உயர்த்த போகிறார். ஆமென். உங்களை கைவிடுவதில்லைன்னு கர்த்தர் சொல்லியிருந்தா கைவிடுகிறது இல்லை. உங்களுக்கு நீங்க இழந்தது எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுப்பேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தா நிச்சயமா நீங்க இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆமென். யோபு அதை தான் சொல்றாரு பாருங்க. 21:14 யோபு எழுதுறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இன்னும் அநேக காரியங்கள் அவரிடத்தில் இருக்குதுன்றார் பாருங்க. ஆமென். உங்களுக்கு குறித்திருக்கிறதை, உங்களுக்கு வாக்குரைத்திருக்கிறத அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். காரணம் அவர் வாக்குத்தத்தங்களின் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எரேமியா 33:14 பாருங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. சில கால நமக்கு பொறுத்த வரைக்கும் கால தாமதம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா தேவனுடைய பார்வையில அது கால தாமதம் அல்ல, தேவனுடைய நேரம். எல்லாம் சொல்லுங்க. ஆமா பிரதர், இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவேன்னு சொல்லி இப்ப எங்களுக்கு கொடுத்தா, ஆண்டவர் கல்யாணம் ஆன புதுசுல சொன்னார் என்னன்னா, உனக்கு ஒரு ஆண் குழந்தைய தருவேன், அந்த பையன் பேரு ஜான் அப்படின்னு வெயி, ஜான் செலவம் பால்னு வெயி அப்படின்னு சொல்லி கல்யாணம் ஆன பிறகு 2014 சொன்னார். இன்னைக்கு என்ன ஆச்சுங்க டேட்டு, மன்னிக்கணும், வருஷம் என்ன ஆச்சு? 2014 எங்க இருக்கு, 25 எங்க இருக்கு? 10-12 வருஷம் கழிச்சு ஆண்டவர் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி இருக்கிறார். அதாவது அவருக்கு தெரியும் எப்போ தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றணும்னு. அப்ப நிறைவேற்றினாதான் அது அவருக்கு பிரயோஜனமா மாறும். நம்ம ஆசைக்கு நம்ம விருப்பத்துக்கு என்ன பண்ண முடியாது அவரு. ஆமா, அப்படி நம்ம கேட்கவும் கூடாதுங்க. ஆமேன் சொல்லுங்க. அவர் நல்லவர். அவருடைய அப்பாயிண்டட் டைம்ல என்ன பண்ணுவார்னா, அவர் நிச்சயமா நம்முடைய சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 8:56 பாருங்க. தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன், அவர் சொன்ன நல்ல வார்த்தையெல்லாம் என்ன பண்ணும்? நிறைவேறும். எல்லாம் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நிறைவேறும். இப்ப நான் சொல்றது சொல்லுங்க. எனக்கு அவர் சொல்லின நல்ல வார்த்தைகள் எல்லாம், நல்ல வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும், நிறைவேறும். ரெண்டாவது சொல்லுங்க, அவர் எனக்கு சொல்லின நல்ல வார்த்தைகள் எல்லாம்
நல்ல வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒன்றும் கீழே விழுவதில்லை, தவறி போவதில்லை, எல்லாம் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பேனா ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு பிள்ளை செல்வத்தை கர்த்தர் கொடுப்பேனா கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேனா அவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கு. அதனாலதான் தம்முடைய ஜனமாகிய நமக்கு அவர் என்ன பண்றாருன்னா வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார்னா, முதலாவது நான் சொன்னேன், நிறைவேற்றும்படி அதை கொடுக்கிறார். ஆமென். அவர் சொன்னா நிறைவேறுங்க, கவலைப்படாதீங்க. ஆமென். இரண்டாவதாக நான் சொல்லுவேன், ஏசாயா 40:29, ஏசாயா 40:29, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலம் தந்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக அவர் ஏன் ஒரு மனிதனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்னா, நமக்கு தெரியும், மன்னிக்கணும், அவருக்கு தெரியும் என்னன்னா நம்ம அடிக்கடிக்கு சோர்ந்து போகிறவர்கள்னு. ஆமென். அடிக்கடிக்கு பலவீனமா மாறிடுவோம்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா அடிக்கடிக்கு வாக்குத்தத்தங்களை தந்து நம்மளை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா, நேரம் இல்லாதனால நான் அப்படியே சொல்லிட்டு போறேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 10வது வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்க முடியும். அவ யாருன்னா சாரிபாத் விதவை. வெரி குட். எல்லாம் சொல்லுங்க, யாருங்க? என்ன கவனிங்க அருமையானவர்களே. தேசத்துல மிகப்பெரிய ஒரு பஞ்சம். தேசத்துல பஞ்சத்து நிமித்தமா எலியாவை கர்த்தர் என்ன சொல்றனா, நீ சாரிபாத்துக்கு போ, அங்க உன்னை நான் என்ன பண்ணுவேன்னா ஆதரிப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. பாருங்க, ஊழியக்காரங்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கு. என்னன்னா, நீ போப்பா உன்னை ஆதரிப்பேன்னு எங்களுக்கு கூட கர்த்தர் சொல்லுவாரு பாருங்க, நீ போப்பா நான் உன்னை பார்த்துக்கணுன்னே, ஓ பெரிய யாருக்கோ சொல்லி வச்சுக்கிறாரு போலகுது, நம்ம போகும்போதே கார்ல தான் போறோம், அங்க சாப்பிட்றதெல்லாம் ஒரே சிக்கன் பிரியாணியா இருக்க போதுன்னு நாங்க நினைச்சுன்னு போவோம். ஆனா அங்க போனாதான் தெரியும் சாரிபாத் விதவி கிட்ட ஆண்டு கட்டளிட்டு வச்சிருக்கிறத. ஆமென். என்ன சொல்ல மாட்டேன்றீங்க? எலியா போகும்போது நினைக்கிறாரு அங்க போனா பயங்கரமா இருக்க போறோன்னு. ஆனா அங்க போன பிறகுதான் தெரியுது இவருக்கு சாரிபாத் ஒரு விதவி கர்த்தர் கட்டளிட்டு இருக்கிறாருன்னு. ஆமென். அங்க போனா அவர் கேட்கிறாரு, முதல்ல போனவொடனே இவர் என்ன பண்றாருன்னா, கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்னு கேட்கிறாரு. பாருங்க, இந்த அம்மா தண்ணி எடுத்துன்னு வரலான்னு திரும்பும் பொழுது உடனே இவர் சொல்றாரு, இல்ல கொஞ்சம் அப்பத்தையும் கொஞ்சம் எடுத்துட்டு வா அப்படின்றாரு. பாருங்க, உடனே இந்த அம்மா சொல்லுது, அந்த அம்மா சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பார்க்கணும். என்னன்னா, ஏங்க நீங்க வந்து புதுசா வந்திருக்கிறீங்க ஊருக்கு, தண்ணி கேட்டீங்க பரவாயில்ல தண்ணி கொடுக்குறேன், ஆனா அப்பத்தையும் கேட்குறீங்களே, நீங்க தவறி வந்துட்டீங்க போலகுது எங்க வீட்டுக்கு. ஏன்னா எங்க கிட்ட கொஞ்சமாவதான் இருக்கு, கொஞ்சம் எண்ணெய்தான் இருக்கு. தேசத்துல பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பஞ்சம். 2 விறகு பொறுக்கிறேன். எத்தனை விறகு? ஆமா, 2 விறகு பொறுக்கி நானும் என் பிள்ளையும் சமைச்சு சாப்பிட்டு அடுத்து எங்களுக்கு எந்த இதுவும் இல்லாததுனால நாங்க சாக போறோன்றா. பாருங்க, உடனே எலியா சொல்றாரு, கவனிங்க அருமையானது, இல்ல நீ கொண்டு வா அப்புறம் பாரு அப்படின்றாரு. சரி, இந்த அம்மாவும் தொல்லை தாங்க முடியலையேன்னு சொல்லி அவரு என்ன பண்றாங்கன்னா எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. பாருங்க, வேத வசனம் சொல்லுகிறது, நீங்க 16வது வசனத்துல அப்படியே பாத்தீங்கன்னா அங்க எழுதப்பட்டிருக்கு, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின் படியே பானையில மா செலவழியவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஆமென். கவனிங்க அருமையானவர்களே, சாரிபாத் ஊர்ல நிறைய விதவைகள் இருக்கிறாங்க. சாரிபாத் ஊர்ல நிறைய பேர் பஞ்சத்துல பாதிக்கப்படுறாங்க. சாரிபாத் ஊர்ல நிறைய பேர் பிரச்சனைக்குள்ள இருக்கிறது உண்மை. ஆனா தேவனுடைய பார்வை எங்க தெரியுமா இருந்தது? அங்க இருந்த அந்த விதவியின் மேல இருந்தது. ஆமென். நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் பஞ்சத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா ஸ்பெசிபிக்கா அந்த விதவியின் இடத்துல கர்த்தர் அனுப்ப காரணம் என்ன தெரியுமா? அவள் சோர்ந்து போனவள்னு கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். ஆமென். பாருங்க, ஒரு முறை பெத்லகேம்ல மிகப்பெரிய ஒரு பஞ்சம், எப்பவுமே பஞ்சம் வர்றதுதான் அந்த ஊர்ல அடிக்கடிக்கு வரும் பாருங்க. ஆனா எப்பவுமே நல்லா இருந்த நகோமி என்ன பண்ணிட்டான்னா, இப்போ பஞ்சத்துக்கு பயந்து எங்க போறான்னா மோவாப் தேசத்துக்கு போறா. பாருங்க, எங்க போறாங்க? நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, நல்லா ஒண்ணு புரிந்து, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஏன் உங்களுக்கு நேரா வருது தெரியுமா? சோர்ந்து போய் இருக்கிற உங்களை பலப்படுத்தும்படிக்கு. ஆமென். ஆனா நீங்க என்ன பண்ணிடக்கூடாது தெரியுங்களா? நீங்க என்ன பண்ணிடக்கூடாது தெரியுமா? பெத்லகேமை விட்டு எங்க போயிடக்கூடாது? மோவாப் தேசத்துக்கு போயிடக்கூடாது. ஐயோ பஞ்சம் வந்துடுச்சே பிரதர், ஐயோ சோர்ந்து போயிட்டேன் பிரதர், ஐயோ எதுவுமே நடக்கலையே பிரதர், எத்தனை வருஷமா காத்திருக்கிறது பிரதர், எத்தனை வருஷமா ஜெபிக்கிறது பிரதர், எத்தனை வருஷமா நாங்க தேவ சமூகத்துக்கு வர்றது பிரதர், ஒண்ணுமே நடந்த மாதிரி தெரியலையே பிரதர், சோர்ந்து போகிறீங்களா? இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதாவது
2 பேரை காண்பிக்கிறேன். ஒருத்தி யாருன்னா அந்த சாரிபாத் விதவை, இன்னொருத்தி யாருன்னா நகோமி. 2 பேர் வாழ்க்கையிலும் பஞ்சம் வருது. ஆனா ஒருவர் என்ன பண்றனா, அதே ஊர்ல இருக்கிறா, கர்த்தர் எலியாவை கொண்டு போஷித்து தம்முடைய வாக்குத்தத்தங்களை தந்து அவளை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஆனா இன்னொருத்தி இருக்கிற அவ யாருன்னா நகோமி. அவ என்ன பண்றனா, மோவாபுக்கு ஓடி போறா பாருங்க. என்ன கவனிங்க, மோவாப் என்பது சபிக்கப்பட்ட ஒரு தேசம். அவ என்ன நினைச்சிட்டனா, அங்க வாசல் திறந்திருக்கே, இங்க வாசல் அடைக்கப்பட்டிருக்கேன்னு பாக்குறா. நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, நல்லா ஒண்ணு புரிந்து. இந்த இடத்துல பெத்லகேம்ல வாசல் அடைக்கப்பட்டது உண்மைதான். ஆனா பெத்லகேம்ல தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கு. அங்க வாசல் திறந்திருக்கிறது உண்மை. ஆனா அங்க என்ன இருக்கு தெரியுமா? தேவனுடைய சாபம் இருக்கு. ஆமென். தேவ சாபத்தை விட வாசல் அடைக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மாவு இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டே எல்லா பேருக்கும் மற்றவங்க பொறுக்கிட்டாங்க போல இருக்குது. 2 பேருக்கு தான் அந்த அம்மாவுக்கு மிச்சம் வச்சிருக்கிறாங்க. அந்த 2 பேருக்கு எடுத்து அது எப்படி அதை பத்த வைக்கணும்னு தெரியல, அது என்ன வேறுகணும் புரியல நமக்கு. அந்த 2 பேருக்கு எடுக்கிறதுக்காக இந்த அம்மா வருது பாருங்க. அருமையானவர்களே, இந்த அம்மா அந்த ஊர்லயே இருந்ததுனால என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் எலியாவை அனுப்புகிறார், வார்த்தையை அனுப்புகிறார், வாக்கு தத்தங்களை அனுப்புகிறார். சோர்ந்து போய் இருக்கிற அவளை கர்த்தர் தூக்கி எடுக்கிறார் பாருங்க. ஆமேன், ஆமேன். எப்பவுமே சபைக்கு வருகிற அநேகருக்கு நான் சொல்றது இதுதான். என்னன்னா, நிறைய எத்தனை நாள் பிரதர் நாங்க காத்திருக்கிறது அப்படின்னு சோர்ந்து போய் சபை விட்டு போயிடாதீங்க. எவ்வளவு நாள் பிரதர் நாங்க ஜெபிக்கிறது, எவ்வளவு நாள் பிரதர் நாங்க காத்திருக்கிறது, எவ்வளவு நாள் பிரதர் நாங்க வெயிட் பண்றது, எதுவுமே நடந்த மாதிரி தெரியலையே அப்படி நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா நீங்க சபைக்குள்ள இருக்கும் பொழுதுதான், சபைக்குள்ளதான் என்ன இருக்குன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஆமென். ஒருவேளை பஞ்சம் மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனா இந்த பஞ்சத்திலையும் கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை அனுப்பி என்ன பண்ணுவார்னா உங்களை பாதுகாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சாரிபாத் விதவைக்கு மட்டும் ஏன் இந்த ஸ்பெஷல்னா, அவ சோர்ந்து போனவன் கர்த்தருக்கு தெரியும். ஆமென். இந்த இந்த அதிகாரங்களை நீங்க பாத்தீங்கன்னா, எலியா வந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கும். பஞ்சகாலம் தீரு மட்டும் அவளும் அவள் வீட்டாரும் போஷிக்கப்பட்டாங்கன்னு பார்க்க முடியும். ஏங்க, பஞ்சத்துல வீட்டார் யாருமே இல்ல, ஓடிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. அப்பா ஹெல்ப் பண்ண மாதிரி தெரியல, மாமியார் மாமனார் இருந்த மாதிரி தெரியல, எதுவுமே இல்லை. ஆனா பஞ்ச காலத்துல போஷிக்கப்படும் பொழுது அவங்க வீட்டாரை பற்றி நம்ம பார்க்க முடியும். என்னங்க இது, இதுதான் உலகம். என்னதுங்க சொல்லுங்க. நமக்கு ஒரு பஞ்சம் வரும்போது என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை விட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஈஸியா போயிடுவாங்க. ஆனா நம்ம ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, நம்ம கொஞ்சம் அப்படியே உயரும் பொழுது, நமக்கு நல்ல வேலை கிடைச்சி நம்ம செட்டில் ஆகும் பொழுது, அப்பதான் என்ன பண்ணுவாங்க ஜனங்க, எல்லாம் வருவாங்க பாருங்க. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட உலகத்துல அவங்களையும் சேர்த்து கர்த்தர் என்ன பண்ணார்னா போஷித்தார் என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் யாருன்னா, சோர்ந்து போகிற நமக்கு பலன் தந்து, சத்துவம் இல்லாத நமக்கு சத்துவத்தை தம்முடைய வாக்குத்தத்தத்தால நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நல்லா கவனி. இது மட்டும் தான் என்கிட்ட சொன்னார். என்கிட்ட நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, ஆனா இது மட்டும் தான் சொல்லும்படி கர்த்தர் சொல்றார். 2 காரியங்கள் என்னென்ன சொல்லுங்க. ஏன் ஒரு மனுஷனுக்கு தம்முடைய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார் சொல்லிடுங்க. முதல்ல, உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்னா அதை நிறைவேற்றுவார், நீங்க சோர்ந்து போக கூடாது. ஆமென். 2வது, நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்கன்னு தெரியும் அவருக்கு. நீங்க எல்லாரால கைவிடப்பட்டிருக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியும். நீங்க தள்ளப்பட்டவர்கள் அவருக்கு தெரியும். நீங்க டிப்ரெஷன் ஆயிருக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் தம்முடைய வாக்குத்தத்தங்களை அவர் உங்களுக்கு தந்து அதிலிருந்து உங்களை தூக்கி எடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். சரி, என்ன கவனிங்க. இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்ன்றதை பார்த்தோம் இல்லையா? இப்ப நம்ம என்ன செய்யணும்? ஏன்னா இந்த வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு பாருங்களேன். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? ஒரே ஒரு காரியம் தான் சொல்லி இதோட நான் முடிக்க போறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 1:20 பாருங்க. எல்லாரும் சேர்ந்து படிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், என் கூட சொல்லுங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு. என்ன கவனிங்க அருமையானவர்களே, நல்லா ஒன்று புரிந்து கொள்ளுங்க. பிதாவாகி தேவன் இந்த மனுக்குலத்துக்காக தம்முடைய எல்லா வாக்குத்தத்தங்களையும் என்ன பண்ணிட்டார்னா ஆல்ரெடி அவர் கொடுத்துட்டு இருக்கிறார். ஆமென். ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கிறார். உங்களுக்கு சுகம் வேணுமா, சுகத்துக்கான வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுக்கப்பட்டாயிடுச்சு. பலன் வேணுமா, பலனுக்கான வாக்குத்தத்தம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டாயிடுச்சு. பிரதர், அது நிறைவேறின மாதிரி தெரியலையே பிரதர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதை நிறைவேற்றுவதற்கான வழியை தான் பரிசுத்த ஆவியானவர் இங்க எழுதுறாரு பாருங்க. அது என்னன்னா, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள
ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படும். இப்ப நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க. வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்துலதான் முதல்ல உண்டாகி அது அப்படியே எங்க வருதுன்னா இயேசு, அதாவது சபையின் தலையாகிய இயேசுவின் மேல இறங்கி பிற்பாடு கிறிஸ்துவின் அவயங்களாகிய நமக்குள்ள என்ன பண்ணப்படுதுன்னா இறங்கி வருதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஆமேன். அப்ப நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க. பரலோகத்திலிருந்து நம்ம எதனா ஒண்ணு பெறணும்னா கிறிஸ்து இல்லாம பெற முடியாது. ஆமேன். கிறிஸ்து இல்லாம என்ன பண்ண முடியாதுங்க, பெற முடியாது. அப்போ இந்த கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கூட வச்சுக்கணும். என் பொண்டாட்டி அடிச்சு மாமியார் வீட்டுக்கு அமிச்சிட்டு எனக்கு சாப்பாடு வேணும்னா வருமாங்க? சொல்லுங்க. எப்படி இருக்கணும்? பட்னியா தான் இருக்கணும். அப்போ நிறைய நேரங்களில் கிறிஸ்துவை நம்ம தள்ளி விட்டு நமக்கு ஆசீர்வாதம் வேணும், வாக்குத்தத்தங்கள் வேணும், காரியங்கள் நடக்கணும், நிறைவேறணும் நம்ம வேண்டிட்டு இருந்தா அது பிரயோஜனமற்ற ஜெபமாக மாறு. அப்ப இந்த இயேசுவை நம்ம கூடவே என்ன பண்ணணும், வச்சுக்கணும். வைக்கும் பொழுது வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்ன ஆகும்னா நிறைவேறும். ஆமேன். சரி பிரதர், எப்படி அவரை நம்ம கூடவே? நிறைய காரியங்கள் இருக்குங்க, பைபிள் நிறைய அட்வைஸ் கொடுக்குதுங்க. ஆனா நம்ம சபைக்காக இன்னைக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான் கர்த்தர் கொடுத்தா. நிறைய கேட்ட ஆண்டவரே, நான் ஒன்னே ஒன்று எடுத்துன்னு போறேன் ஆண்டவரே, அந்த ஒன்னே ஒன்று நீ ஜனங்களுக்கு போய் சொன்னா போதும்னு சொல்லி கர்த்தர் சொல்லி அனுப்பினார். அதனால இந்த ஒண்ணு மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம என்ன செய்யணும்? அவர் நம்ம கூடவே இருக்கணும்னா, வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும்னா நம்ம என்ன செய்யணும்? முதலாவது காரியம் ஒன்னே ஒன்று தான் சொல்றேன். 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்ளுவார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக என்றார். என கவனிங்க, கர்த்தர் சாமுவேலை கொண்டு இப்படி எழுதுறாரு பாருங்க. என்னன்னா, அதாவது ஏலி குடும்பத்துக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை இது. என்னன்னா, ஆக்சுவலா ஏலி குடும்பம் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இந்த லேவியர்களுக்கு மாத்திரம் கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருந்தார். என்னன்னா, அவர்கள் தேவாலயத்துக்குள்ள வரலாம், அவர்கள் தேவனுடைய பணிவிடைகளை செய்யலாம், வருஷத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்துல அவங்க தேவனுக்கு ஆராதனை செய்யலான்னு அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாரு பாருங்க. அருமையானது, வேற யாருக்கும் கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு அற்புதமான ஆசீர்வாதம். ஆமேன். ஒரு பெரிய அழைப்பது. ஆமேன். இங்க பாருங்க, புதிய ஏற்பாட்டு காலத்துல உங்களை எண்ணி கர்த்தர் ஆசாரியர்களா மாத்தி இருக்கிறார், லேவியர்களா மாத்தி இந்த ஆலயத்தை நமக்கு என்ன பண்ணிருக்கிறார், அற்புதமா கொடுத்திருக்கிறார். ஆமேன். ஆனா நீங்க தாவீதை எடுத்துக்கங்க, தாவீது லேவி கோத்திரம் இல்ல. ஆனா அவர் சொல்றாரு, ஆலயத்தை அரண்மனைக்கு போகும்போது வரும்போதெல்லாம் ஆலயத்தை பாக்குறாரு. பார்க்கும் போதெல்லாம், ஆண்டவரே, அடைக்கலான் குருவி கூட உங்க சபையில என்ன பண்ணிருக்கு, கூடு கட்டிருக்கு, அதை நீங்க அடிக்க மாட்டேன்றீங்க, அதை உயிரோடு விட்டுறீங்க, ஆனா எங்களை என்ன பண்றீங்க, விட மாட்டேன்றீங்களே என்றார் பாருங்க. ஆமே. உசியான்னு ஒரு ராஜா, அவர் என்ன பண்றாருன்னா, எப்படின்னா போய் ஆலயத்துல ஆராதனை, ரொம்ப நல்ல ராஜா, ரொம்ப அற்புதமான ராஜா, பல மாற்றங்களை தேசத்துல கொண்டு வந்த ராஜா, ரொம்ப நல்லவர், தேவனுக்கு ரொம்ப பிரியமானவர், ரொம்ப பிடிச்ச ராஜா ஆண்டவருக்கு. இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு முறை நான் எப்படின்னா ஆலயத்துக்கு போயிடணும், எப்படின்னா தேவனுக்கு ஆராதனை செய்யணும்னு சொல்லி இவர் வாலண்டரியா தூபத்தை காட்டிறார் பாருங்க. நெற்றியில வெண்குஷ்டம் வந்துச்சுன்னு பாக்குறோம். உடனே ஆசாரியர்கள் சொல்றாங்க, பா நீ வெளியே போயிடு சீக்கிரம், நீ தீட்டுப்பட்டுட்டன்றாங்க பாருங்க. ஆமேன். நீங்க ரொம்ப நல்லவங்களா இருந்திருக்கலாம், அதாவது பழைய ஏற்பாட்டுல நல்லவங்களா இருக்கலாம், ஆலயத்துக்குள்ளெல்லாம் வர முடியாது. அவங்க ராஜாக்களா இருக்கலாம், ஆலயத்துக்கு வர முடியாது. அவங்க பரிசுத்தவான்களா இருக்கலாம், ஆலயத்துக்கு வர முடியாது. ஆண்டவர் லேவி கோத்திரத்துக்கு மட்டும்தான் அந்த தம்முடைய உடன்படிக்கை கர்த்தர் என்ன பண்ணியிருந்தார்னா ஏற்படுத்தியிருந்தார். அது என்னன்னா, ஆலயத்துக்குள்ள ஆராதனை செய்கிற ஒரு அற்புதமான ஆசீர்வாதம். ஆனா இங்க கர்த்தருடைய வார்த்தை வருது, ஆகையால் இஸ்ரவேல் தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும். அதாவது லேவி கோத்திரத்துல நான் இப்படி சொல்லி இருந்தேன், என்ன தெரியுமா, நீங்களும் உங்க குடும்பமும் உங்க சந்ததியோ எப்பொழுது எனக்கு முன்பாக நின்று நீங்க ஆராதனை செய்வீங்க நான் சொன்ன இல்லையா, ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து இல்லையா,
அது இனிமே தூரமா இருப்பதாகன்றார். தூரமா இருப்பதாகன்றார். என்ன பண்ணிட்டாங்க? என்ன பண்ணிட்டாங்க? இங்க அடுத்து அவர் சொல்றாரு பாருங்க, இனி அது எனக்கு தூரமா இருப்பதாக, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை நம்ம கூடவே வைக்கணும்னா கர்த்தரை சபை கனம் பண்ணணும். கர்த்தரை சபை கனம் பண்ணணும். இப்படி ஒரு நாள் ஒரு தரிசனத்தை பார்த்தனா நான் தெரியல, இல்லை உணர்த்தப்பட்டனா கனவான்னு தெரியல, பொய் சொல்லிவிடுகிறேன். அதனால இப்படி சொல்றேன் பாருங்க, அது கனவா இல்லை ஆண்டவர் உணர்த்தினாரா என்னன்னு தெரியல. ஒரு ஒரு பெரிய நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுக்கிற அந்த காட்சியில கர்த்தர் காட்டுறார். அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். சிங்காசனத்தில் இருக்கும் பொழுது நியாய தீர்ப்பு அடையும்படி எல்லா ஜனங்களும் வந்து நிக்கிறாங்க பாருங்க. நிற்கும் பொழுது கர்த்தர் ஸ்பெசிபிக்கா சர்ச்சில் இருக்கிற சிலரை கூப்பிட்டு அங்க பாரு, அங்க பாருன்னு காட்டுறார். அங்க காமிச்சா அங்க இவங்க பெரிய ஆளா மதிச்சாங்க பாருங்க, இவங்க கனம் பண்ணின்னு இருந்தாங்க பாருங்க, அவனுங்க எல்லாம் கர்த்தருக்கு முன்னாடி நடுங்கி போய் அப்படியே நிக்கிறாங்க பாருங்க. கர்த்தர் அவங்க சொல்ற அவங்க செய்த தீமைக்கும் அவங்க செய்த அநியாயத்துக்கும் அவங்கள நரகத்துல போடுன்றார் பாருங்க. ஆமென். நிறைய நேரத்துல ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கறது நம்ம, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு என்ன பண்றதுன்னா இல்லாம போகுது. ஆண்டவர் இப்படி என்கிட்ட சொன்னாரு, அதை சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? என்ன சொல்ல மாட்டேன்றீங்க? தெருவில் போற நாய்க்கு கூட என் ஜனம் பயப்படுது, எனக்கு பயப்படலன்னு. ஆமென். அதை கேட்டு நான் ரொம்ப பயந்து போனேன். அதை கேட்டு பயந்து போனேன். ஆண்டவரே, எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட பாவங்கள் இருந்தால் எங்களை மன்னிங்கப்பான்னு நான் உடனே தேவ சமூகத்துல கதறி ஜெபிச்சேன். ஆமென். இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இல்லாம போகுது. நம்ம கர்த்தருக்கு பயப்படுறதே இல்லை, துணிகரமான பாவத்தை செய்து கொண்டே இருப்போம். செய்யற பாவத்தையே திரும்ப திரும்ப செய்வோம். தேவனுக்கு பயப்படாம தேவ சமூகத்தை அசட்டை பண்ணி பல காரியங்களை செய்வோம். ஆனா வாக்கு தத்தங்கள் மட்டும் நம்ம என்ன பண்ணிடணும், நமக்கு நிறைவேறும். வாக்கு தத்தம் மட்டும் எனக்கு நிறைவேறும். இந்த மாசம் ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நீங்க இழந்த எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுவேன். எல்லாருக்குமே ஆசை, நான் இழந்த வீடை திரும்ப பெற்றுக்கொள்ளணும், நான் இழந்த கர்ப்பத்தின் கனியை பெற்றுக்கொள்ளணும், நான் இழந்த ஆஸ்திகளை பெற்றுக்கொள்ளணும், நான் இழந்த வீடை பெற்றுக்கொள்ளணும், நான் இழந்த கையின் பிரயாசங்களை பெற்றுக்கொள்ளணும், நான் இழந்த படிப்பை பெற்றுக்கொள்ளணும், நான் இழந்த வாழ்க்கை எல்லா ரைட்டு. நீங்க இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஆனா நீங்க கர்த்தரை கனம் பண்றீங்களா? உங்க பேச்சுல, உங்க நடக்கையில, உங்க பார்வையில, உங்க செய்கையில யாரங்க கனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? மனிதனையா? உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 14, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க என் கூட. வெளிப்படுத்தல் 14:7 எடுங்களேன், சீக்கிரம் எடுங்க. வெளிப்படுத்தல் 14:7 அதுல இப்படி ஒரு வசனம் இருக்கு பாருங்க. படிங்க சிஸ்டர். மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து. நீங்க யாரை தெரியுமா மகிமைப்படுத்தணும்? யாருக்கு தெரியுமா பயப்படணும்? தேவனுக்கு பயப்படணும். சிலருக்கு தலைவர்களை பார்த்தா பயம். பிரதர், அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா பிரதர்? உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? அவர் எவ்வளவு பெரிய ஆளானா இருக்கட்டும் பிரதர், அவர்கிட்ட எவ்வளவு படைபலம் இருக்கு தெரியுமா பிரதர்? பிரதர், அவர்கிட்ட எவ்வளவு பணபலம் இருக்கு தெரியுமா பிரதர்? அவர்கிட்ட எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு. அவர் ஒரு சிட்டிக்கு போட்டார்னா அப்படியே வந்து ஜனங்க குவிவாங்க பிரதர். அவர் ஊன்னு சொன்னா அப்படியே பெரிய காரியங்கள் நடக்கும் பிரதர். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நியாய தீர்ப்பு கொடுக்கிற ஒரு வேலை வருது, அன்னைக்கு அவன்லாம் தேவனுக்கு முன்பதாக நடுங்கி கொண்டிருப்பான். நீ இன்னமும் மனுஷனை கனப்படுத்தி கொண்டே இருப்பனா, இன்னும் நீ மனுஷனுக்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தியனா, ஒரு நாள் வரும் அவன் நரகத்துக்கு போறத, அவன் நடுங்கி தேவனுக்கு முன்பாக நிக்கிறத உனக்கு காட்டுவார். நான் அவனை விட பெரிய தேவன்றத உங்களுக்கு புரிய வைப்பார். அப்ப அடிச்சுன்னு அழுவுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆமே, சொல்ல மாட்டேன்றீங்களே. என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்து. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. என்னை கனவீனப்படுத்துவாங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, அவங்க கனஈனம் ஆயிடுவாங்க. அசட்டை பண்ணக்கூடாது கர்த்தரை. ஆலய ஆராதனை அசட்டை பண்றது சிலர். அது என்ன பிரதர், ஆலய ஆராதனை தானே. அங்க போனா நான் 2 பாட்டு பாடுவாங்க, ஒரு பாட்டு பாடி ஆராதனை பண்ணுவாங்க. ஒருத்தர் வருவாரு, அவர் பாட்டு கத்தி கத்தி பேசுவாரு. அது என்ன பிரதர், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அசட்டை பண்றது. நீங்க யாரை தெரியுமா அசட்டை பண்றீங்க? ஊழியக்காரன் இல்லை,
கர்த்தரை. ஒரு மனிதன் கர்த்தரை அசட்டை பண்ணுவானால் அவன் வாழ்க்கையில வாக்கு தத்தங்கள் நிறைவேறாது. அதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம வாழ்க்கையில நிறைய நேரங்கள் வாக்கு தத்தங்கள் நிறைவேறாததுக்கான காரணம், காத்திருப்புக்கான காரணம், நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில எல்லாம் லாகிங் ஆகுறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நிறைய சூழ்நிலையில நமக்கு ஆபத்து வருகிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அசட்டை. தேவ சமூகத்தை அசட்டை பண்றது, தேவ வார்த்தையை அசட்டை பண்றது. கர்த்தர் சொல்லி கொடுப்பார், இதை செய் மகளே, இதை செய்யாத மகனே சொல்லி கொடுப்பார். அசட்டை. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை மறுநாள்ல பார்த்துக்கலாம். அதுதானே, அவர் மன்னிச்சிருவாருங்க, அவர் மன்னிச்சிருவாருங்க. அப்படிதான் சொல்லி நிற்போம். அவர் மன்னிக்கிற தேவன் தான். அவர் மிகுந்த கிருபையுள்ள தேவன் தான். அவர் மிகுந்த இரக்கமுள்ள தேவன் தான். வசனம் சொல்லுகிறது, அவர் எல் ஷடாயின் தேவன். ஒரு பக்கம் தாயின் மார்பகத்தை உடைய தேவனாய் இருக்கிறார், உண்மை. அவர் நீடிய சாந்தமுள்ளவராய் இருக்கிறது உண்மை. அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறது உண்மை. ஆனா அதே நாமத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்கு, அருமையா, அவர் பட்சிக்கிற தேவன் என்று. ஆமென். நம்ம அவரை கனவீனப்படுத்தக்கூடாது, அவரை அசட்டை பண்ணக்கூடாது. ஆமென். உங்க செய்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனுக்கு பயந்து நடக்கிறீங்களான்னு. எல்லா காரியத்திலையும் நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்க தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது அவரை நீங்க கனப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இந்த ஏலியின் குடும்பம் தேவனுக்கு பயப்படாம போனதுனால கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தல, அது இனிமே என்னை விட்டு தூரம் இருக்கட்டும், என் சமூகத்துக்கே வராதடான்னு அவனை தள்ளி வைக்கிறார். ஆமென். மல்கியா 1:6 பாருங்க. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே. நீங்க ஒரு குமாரன்னா, ஒரு பிள்ளைனா அப்பாக்கு என்ன பண்றீங்க? அப்பாக்கான கனத்தை கொடுக்குறீங்க. நீங்க ஒரு ஊழியக்காரனானா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வேலைக்கு போறீங்கன்னா உங்க எஜமான்களுக்கு என்ன பண்றீங்க? நீங்க அவரு பாஸுங்க பிரதர், அவருக்கான கனத்தை நாங்கள் கொடுக்குறோம் பிரதர்ன்றீங்க. சூப்பர்வைசருக்கான கனத்தை கொடுக்குறீங்க, உங்க லைன் மேனேஜருக்கான கனத்தை கொடுக்குறீங்க, உங்களுக்கு உயர் அதிகாரிகளுக்கான கனத்தை கொடுக்குறீங்க. ஆனா அந்த வசனத்தை தொடர்ந்து படிங்க. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகி உங்களை கேட்கிறார். சபைக்குள்ள காணப்படக்கூடாத மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா? இந்த அசட்டை. இது மட்டும் தேவ பிள்ளைகிட்ட இருக்கவே கூடாது. ஆமென். இது இருந்துச்சுன்னா தேவன் நம்மோடு இருக்க முடியாது. ஆமென். கர்த்தர் கேட்கிறாரு பாருங்க, நீ உன் எஜமானுக்கு பயப்படுறப்பா, மனைவிகள் உங்க புருஷருக்கு பயப்படுறீங்க பிரதர், அவர் வந்தா என்ன பண்ணுவாருன்னு தெரியாது பிரதர், பயங்கர கோபக்காரர் பிரதர், அதனால ஏதோ ஒன்று சமைச்சு வச்சிடணும் பிரதர், ஏன் சிஸ்டர் சர்ச்சுக்கு வர்றதுக்கு லேட் ஆகுது பிரதர், அவர் கோபக்காரர் பிரதர், எதனா செஞ்சு வச்சுட்டு வரணும் பிரதர். சில சொல்றீங்களா இல்லைங்களா? சொல்லுங்க. வீட்டுக்காருக்கு பயப்படுறீங்க, உங்க முதலாளிக்கு பயப்படுறீங்க, எல்லாருக்கும் பயப்படுறீங்க. நான் கர்த்தரானால் என் கனம் எங்கே? நான் பிதாவானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே அப்படின்னு கர்த்தர் கேட்க. ஆமென். நீங்க வெளிப்படுத்தல் 14:7 படிங்க, தொடர்ந்து படிங்க அந்த வசனத்தை. மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். ஏன்னா அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் நான் அவருக்கு கனத்தை செலுத்தணும். அவர் உங்க எஜமானை காட்டிலும் பெரியவர். ஆமென். உங்க பிதாக்களை காட்டிலும் இயேசு பெரியவர். நீங்க பார்க்கிற எந்த மனிதனானாலும் சரி, எந்த அரசியல்வாதியானாலும் சரி, எந்த தலைவரானாலும் சரி, அவனை காட்டிலும் என் இயேசு பெரியவர். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறாரு, என் கனம் எங்க? எனக்கு பயப்படுற பயம் எங்க? என்னை அசட்டை பண்றதுனாலதான் உன் வாழ்க்கையில் அநேக கனவீனங்கள் வருதுன்ற நம்மளை சோதிச்சு பார்க்கணும். ஆமென். ஒரே ஒரு மனுஷனை மட்டும் உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். யாருன்னா மோசே. நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா மோசேவை காண்பிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, எனக்கு பைபிள்ல ரொம்ப பிடிச்ச
ஒரு பர்சன் யாருன்னா மோசே. ஆமே. பைபிளில் யார் பிரதர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவீங்க, சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன் அப்படின்லாம் சொல்லுவீங்க. ஆமா, நிறைய பேருக்கு பைபிள் படிச்சீங்களா அப்படின்னா உடனே கை தூக்கிங்க, பாஸ்டர் நான் பைபிள் படிச்சிட்டேன் பிரதர். என்ன படிச்சீங்க? சங்கீதம் பிரதர். எல்லாருக்குமே அந்த சங்கீதனாலே, சங்கீதக்காரனாலே ஒரு ஒரு குஷி, ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. ஆனா எனக்கு என்ன கேட்டீங்கன்னா யாரை ரொம்ப பிடிக்கும்னா மோசையை ரொம்ப பிடிக்கும். நான் மோசையை போல மாறணும்னு விரும்புறேன். மோசையை போல முகமுகமா அவரை தரிசிக்கணும்னு விரும்புவேன். மோசையை போல அவருடைய வார்த்தை கேட்டு செய்யணும்னு விரும்புவேன். மோசையை போல சின்ன சின்ன காரியமானாலும், ஒரு முறை பாம்பு கடிக்குது, இவன் யாருன்னா டாக்டருக்கு படிச்சுவன். யாரு? எகிப்து தான் அந்த காலங்களில் நாகரிகத்துல பயங்கரமா வளர்ந்த ஒரு நாடு. அது வந்து மெடிக்கல் ஃபீல்டு ஆகட்டும், அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர் அந்த காரியங்கள் ஆகட்டும், எல்லாத்திலுமே வளர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு எதுனா எகிப்து. நைல் நதி நாகரிகம்னு கேள்விப்பட்டிருக்கு. அதில் இவன் ராஜா வீட்டில் வளர்ந்தவன், இவன் மருத்துவம் படிச்சிருக்கிற, எல்லாமே இவனுக்கு கை வந்த கலை. ஒரு முறை பாம்பு கடிக்குது, மோசே உங்ககிட்ட கேட்டாலே சொல்லு, ஏங்க பாம்பு கடிக்க என்னங்க பண்ணுறதுன்னு கேட்டால், பிரதர் ஒரு கட்டு போடுங்க பிரதர், எதனா ஒன்று பண்ணு, எதனா ஒன்று சொல்லுவீங்க. ஆனால் மோசேக்கு எல்லாமே தெரியும், மருத்துவம் தெரியும், எல்லாமே தெரியும். அவன் ஓடுறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்ன பண்ணிட்டான் ஆண்டவரே? ஏன்பா உனக்கு ஒன்றுமே தெரியாதா? டாக்டருக்கு நீ படிக்கல? ஆண்டவரே திக்கு வாயும் மந்தனா, நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே. இதுதான் மோசேயின் குணம். நம்ம டேலண்ட் இல்லை, அவர் என்ன சொல்றாரோ அதை. அப்படிப்பட்டவன் மோசே. அப்படி நான் மாறணும்னு விரும்புவேன். ஆனால் இங்கே மோசேக்கு நேர்ந்த ஒரு பிரச்சனையை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். என்னன்னா, மோசே யாருன்னா முகமுகமாக தேவனை தரிசிக்கிற. ஒரு முறை சொந்த சகோதரன் சொந்த சகோதரி மோசேக்கு விரோதமா பேசுறாங்க. கர்த்தர் சொல்றாரு, நீங்க ஆரோனும் மீரியாமும் என் இடத்துக்கு வாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு வந்து சொல்றாரு, அவங்கள கூப்பிட்டு திட்டுறாரு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் மோசேவுக்கு விரோதமா நீ பேசுவ? என் மோசேக்கு விரோதமா பேசு. ஹலோ, தீர்க்கதரிசியானால் அவனிடத்தில் நான் வந்து கனவு மூலியமா, சொப்பனத்தின் மூலியமா, வார்த்தையின் மூலியமா பேசுவேன். ஆனா என் மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் விசேஷம். அவங்கிட்ட நான் முகமுகமா எதனா ஒண்ணுன்னா மற்றவங்க கிட்ட எப்படி பேசுவேன் தெரியுமா? தரிசனத்தின் மூலியமா பேசுவேன், இல்ல அவங்க இருதயத்துல வார்த்தையை போடுவேன். ஆனா மோசே கிட்ட அப்படி இல்லை, நானே வந்துருவேன் நேரா. சில இடத்துல தானியேலுக்கெல்லாம் இப்ப ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். கர்த்தர் கேப்ரியல் தூதன் அனுப்பிச்சு விடுறாரு பாருங்க. கேப்ரியல் வந்து பிரியமான தானியேலே அப்படின்றாரு பாருங்க. தேவ தூதன் இல்ல, மோசே கிட்ட பேசணும்னா பரலோகத்துல எவ்வளவு வேலை இருந்தாலும் விட்டுட்டு வருவேன். அதுதான் மோசே. கர்த்தர் மோசே கொடுக்கிற கணம். ஆமென். அதான் மோசேவை கர்த்தர் வச்சிருக்கிற இடம். ஆமென். நல்லா கவனிங்க, மோசையை அடக்கம் பண்றதுக்கு கர்த்தரே வந்தாருங்க. பைபிள்லயே ஒரு அடக்க ஆராதனைக்கு கர்த்தர் வந்து அடக்கம் பண்றாருன்னா இன்னி வரைக்கும் மோசையினுடைய கல்லறை எங்க இருக்குன்னு தெரியலையா. அந்த அளவுக்கு ஆராய்ச்சியாளர்கள், இந்த மலையில் தானே போனாரு கடைசியா, அந்த மலையை நோண்டி கீண்டி எல்லாமே என்னென்னவோ பண்ணிட்டாங்க. மோசை எங்க இருக்கிறாரு யாராலும் இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு கர்த்தர் அடக்கம், அவனுடைய அடக்க ஆராதனை கர்த்தரே வராருங்க. அந்த ஒரு ஸ்பெசிபிக்கான கேரக்டர் தான் யாருன்னா பைபிள்ல மோசே. ஆமேன். முகமுகமா தரிசிச்சவன், அவனுடைய அடக்கத்துக்கு கர்த்தரே வந்தவன். ஆமேன். அவனுக்கு ஒண்ணுனா கர்த்தரால் தாங்க முடியாது. சொந்த அண்ணனாச்சு பேசட்டும், யாருன்னா பேசட்டும். யோபுக்கு விரோதமா அவங்க மனைவி பேசுறாங்க. ஏங்க இன்னுமா நீ வந்து இது என்னது விசுவாசத்தில் இருப்ப, தேவனை தூசிச்சு? அப்ப ஆண்டவர் என்ன பண்ணிருக்கணும்? ஏமா அங்க வா, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் யோபுக்கு விரோதமா பேசுவ அப்படின்னு திட்டி இருக்கணுமா இல்லைங்களாங்க? திட்டல. ஆனா இங்க மனைவி இல்ல, அண்ணன் அக்கா தான் பேசுறா. உடனே ஆண்டருக்கு கோவம் வந்துச்சு பாருங்க. அதான் மோசேக்கு ஆண்டர் கொடுத்திருக்கிற கணம் இடம். ஆனா இந்த மோசே ஒரு தப்பு பண்றாரு. என்ன தெரியுமா? ஒரு முறை இந்த ஜனங்கள்லாம் முறுமுறுக்கிறாங்க, தண்ணி வேணும்னு. கர்த்தர் சொல்றாரு, நீ வா கண்மலை அடி, அவனுக்கு தண்ணி தருவனே. மோசே ஆரோனும் போய் கண்மலை அடிக்கிறாங்க பாருங்க. அடிச்ச உடனே தண்ணீர் புறப்பட்டு வருது. மிருக ஜீவன்கள் எல்லா ஜனங்களும் குடிக்கிறாங்க. ரெண்டாவது முறை இதே மாதிரி ஒரு பிரச்சனை வருது. ரெண்டாவது முறை தண்ணி பிரச்சனை வருது பாருங்க. உடனே மோசே போய் ஆண்டடி சமூகத்துல முறையிடுறாரு. இவனுக்கு இன்னும் முறுமுறுத்துறானுங்க நிறையா. முறுமுறுத்தினால இவருக்கு பயங்கர டென்ஷன். ஒரு பக்கம் என்னடா செங்கடலை பிளந்து பார்த்தானுங்க, அதுக்கப்புறம் வந்து பார்வோனை கடல்ல முழுகடிச்சதை பார்த்தானுங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏலிம கர்த்தர் கொடுத்தாரு அதை பார்த்தானுங்க, அதுக்கப்புறம் மாறாவின் தண்ணீரை மதுரமா மாத்தந்த பார்த்தானுங்க, அப்புறம் பிரபலமான ராஜாக்கள் எழுப்பி வந்து எங்களை அழிக்க வந்தானுங்க, அதையெல்லாம் கர்த்தர் முறியடிச்சதை பார்த்தானுங்க. எவ்வளோவையும் பார்த்து பார்த்து இவனுக்கு இன்னும் முறுமுறுக்கிறாங்களேன்னு செம்ம டென்ஷன் இவருக்கு. மோசே டென்ஷன்ல என்ன பண்ணிட்டாரு, ஆண்டர்கிட்ட போறாரு. போன கர்த்தர் சொல்றாரு, எப்பா மோசே
நீ ஆரோனும் புறப்பட்டு வாங்க, உன் கோலை எடுத்துட்டு வா, வந்து கண்மலையை பார்த்து பேசுன்ற. என்னங்க சத்தமா சொல்லுங்க, கண்மலையை பார்த்து பேசு. அவன் என்ன பண்ணிட்டான்னா அடிச்சிட்டான். அடிச்ச உடனே ஆண்டவர் நல்லவர் பாருங்க, தண்ணீரை கொடுத்துட்டாரு. தண்ணீரை கொடுத்து மோசே நீ வா. கூப்பிட்டு என்ன சொல்றேன்னா, நீ கானானுக்கு போக மாட்டேன், நீயும் ஆரோனும் கானானுக்கு போக மாட்டேன். ஆக்சுவலா கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன். அதுதான் வார்த்தை. ஆனா கொண்டு போனாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. என்ன காரணம்? அவன் மோசே போய் திரும்ப கெஞ்சுறாரு, அப்பா ஷட் அப் அப்படின்றாரு. அவர் போய் கேட்கிறாரு, அவர் திட்டாரு முதல்ல. சரி திட்டினவர் திட்டாரு, பரவாயில்ல, தப்பு செஞ்சுட்டு தான் அவர் இறக்கமுள்ளவர் ஆச்சேன்னு போய் 2வது முறை அப்பா நிக்கிற, ஷட் அப், இன்னொரு முறை இதை பத்தி பேசாது, நீ கானானுக்கு போறதில்ல. ஆமென். கானானுக்கு போலைங்க, அவரு கானானை சுதந்திரிக்கல. ஏங்க மோசேன்னா நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டு வந்தவருங்க, மோசையை முகமுகமா தரிசி வச்சவருங்க, 40 நாள் இரவும் பகலும் தேவ சமூகத்துல தேவனோடு கூட உலாவர், தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவருங்க, தேவன் முகமுகமா பேசுற ஒரு மனுஷங்க. என்ன வேணும்னாலும் தேவன் தேவன் தேவன். நீங்க பைபிள் எடுத்தீங்கன்னா இந்த யாத்ரா ஆகமத்திலிருந்து என்ன ஆகமம் வரைக்கும் உபாகம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் மோசேயை நோக்கி கர்த்தர் மோசேயை நோக்கி ஒவ்வொரு வசனத்திலையும் கர்த்தர் மோசேயை அவ்வளோ பிடிக்குங்க, அவ்வளோ சூப்பரான ஆளுங்க. ஆனா கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ என்ன கனஈனம் பண்ண, நீ என்ன அசட்டை பண்ணதுனால, என் வார்த்தையை அசட்டை பண்ணதுனால வாக்கு தத்தங்களை நீ சுதந்திரிக்க முடியாதுன்ட்டார். ஷட் அப் பண்ணிட்டார், பேசாதன்ட்டார். எவ்வளோ பெரிய மோசே. ஆமென். ஆனா கர்த்தர் நல்லவர். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் எவ்வளோ அவரை அசட்டை பண்ணாலும், எவ்வளோ கனவீனம் பண்ணாலும் நமக்கு சொல்லி கொடுக்குறார், இப்படி பண்ணாத இப்படி பண்ணாதன்னு சொல்லி கொடுக்குறார். ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம ஏன் இந்த ஆராதனை நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையில எதனா அசட்டைகள் இருக்கான்னு சோதிச்சு பார்க்கறதுக்காக. நம்ம எதனா கனவீனப்படுத்துறோமா ஆண்டவரை? சர்ச்சில் ஒரு மாதிரியும் வெளியில ஒரு மாதிரி இருக்கிறோமா? நம்ம வாழ்க்கை சாட்சி இல்லாததா இருக்குதா? நீங்க சோதிச்சு பார்க்கணும். ஆமென். நீங்க கர்த்தரை கனப்படுத்துவீர்களானால் உங்க செய்கையில, உங்க பேச்சில, உங்க நடக்கையில நீங்க கர்த்தரை கனப்படுத்துவீங்கன்னா கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்பி கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? உங்க வாழ்க்கையை கர்த்தர் உயரத்துல கொண்டு போயிடுவார். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஒரே ஒரு காரியம் தான் நீ கர்த்தர் சொல்லியிருக்கிற. என்ன சொல்லிடுங்க? என்ன பண்ணணுங்க? சத்தமா சொல்ல மாட்டேன்றீங்களே. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து புறப்பட்டவங்க புருஷர்கள் மாத்திரம். ஏன்னா எப்பவுமே இந்த சப்ஜெக்ட் நான் தொடாம போறதில்லை. எவ்வளவு பேருங்க? எல்லாருமே சொல்லுங்களேன், முடிச்சுட்டு அவ்வளவுதான் பிரசன். எவ்வளோ? ஆனா அதாவது புருஷர்கள் மாத்திரம், மனைவி பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா வசனம் சொல்லுது, பழைய சந்ததியில யோசுவாவும் காலேபும் மாத்திரம் உள்ளே போனாங்க. மோசே கூட போல. ஏன் தெரியுமா? இவங்க எல்லாரும் வனாந்தரத்துல தேவனை அசட்டை பண்ணாங்க. அசட்டை பண்ணாங்க, கனப்படுத்தவே இல்லைங்க. விக்கிரக ஆராதனைக்கு போறது, நேரம் பார்க்கறது, நிமித்தம் பார்க்கறது, விக்கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, இப்படிப்பட்ட நிறைய பாவங்கள் இவங்களுக்குள்ள. கர்த்தரை அசட்டை பண்ணாங்க. கர்த்தர் சொல்ற, நான் தானே உன்னை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்குனேன். நீ எகிப்துல எத்தனையோ தெய்வங்களை பெரிய தெய்வம் நினைச்சிட்டு இருந்தல, அதெல்லாம் தெய்வங்கள் இல்லைன்னு சொல்லி அந்த தெய்வங்கள் மேல எல்லாம் என் வாதையை அனுப்பி அதையெல்லாம் ஒண்ணு இல்லாம அதெல்லாம் ஒண்ணு இல்லாம நான் பண்ணேன் இல்லையா? உனக்கு முன்னாடி நான் தான் பெரிய தேவன் காமிச்சு இல்லையா? என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க கூடாதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஆனா ஏன் உன் வாழ்க்கையில மனிதர்கள் தெய்வமா மாறுறாங்க? சிலருக்கு வந்து மனுஷர்கள் தெய்வம். மனுஷங்களை பார்த்தாங்கன்னா கும்பிடு போடுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் பண்றது வேற, ஸ்தோத்திர சிஸ்டர் அது வேற. சிலர் தெய்வமான நினைப்பாங்க. சிலருக்கு மனுஷங்க தான் தெய்வம், சிலருக்கு மனுஷங்க தான் தெய்வம். அப்படி இருக்கக்கூடாது. என்னங்க சொல்ல மாட்டேன்றீங்க? யாரை கனப்படுத்திட்டு இருக்கீங்க? உங்க வாழ்க்கையில கர்த்தரை விட யாரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. நைட்டு ஃபுல்லா உட்கார வச்சு இதை மட்டும் நீ பேசு. நான் அழுதுனுங்கிறேன், உஷாக்கு பிரசங்கம் ஊத்தலாமா, பிரசங்கமே வரலையே அப்படின்னு. இல்லை இதுதான் நீ பேசணும். கர்த்தர் திரும்ப திரும்ப என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன். ஆண்டவரே, நான் இப்படி கூட கேட்டேன், ஆண்டவரே நேற்று பெண்கள் மீட்டிங் வச்சோம், நிறைய பேர் வரல, ஏன்னா கேட்டா கண்ணு பட்டுறோன்றாங்க.
அவங்க வந்தா கண்ணு பட்டுருமா, அதனால வரலன்னு சொல்லிட்டாங்க. அதனால எதனா இப்படி பேசுறீங்களா ஆண்டவரே? இல்லப்பா நீ போய் சொல்லு அப்படின்னு. அதனாலலாம் இல்லை. நேற்று நீங்க வராதுக்காகலாம் உங்களை நான் இப்படி சொல்ல. ஆண்டவர் இதை பேசணும்னு நம்ம சபைக்கு விரும்பி இருக்கிறார். இதை மட்டுமே பேசணும்னு விரும்பி இருக்கு. நிறைய காரியங்களை நீங்க மாத்திருக்கிறீங்க. ஆனா இந்த ஒரு காரியத்தை ஒரு வேலை இங்க பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்க அசட்டை பண்ணதுனால இவங்கள நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா வனாந்திரத்திலேயே இல்லாம போயிட்டாங்க. 2 பேர் தான் உள்ள போறாங்க. சரி, இப்போ அவங்கள கர்த்தர் வாழ வச்சு வாக்குத்தத்தங்கள் கொடுத்து வாழ வைக்கிறார். திரும்பவும் அசட்டை பண்றானுங்க. அசட்டை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, தேசம் 2ஆ பிரியுது. பிரிஞ்ச உடனே இஸ்ரவேலை கர்த்தர் என்ன பண்றாருன்னா 10 கோத்திரத்தை அசீரியர்கிட்ட பிடிச்சி கொடுத்துறாரு. அவனுங்க நாசமாக்கிறானுங்க பாருங்க. யூதாவை கர்த்தர் என்ன பண்ண, யூதாவி பெஞ்சமினி கர்த்தர் என்ன பண்றா, டேய் நீ பாவத்தை செய்யாத, என்ன அசட்டை பண்ணாத, என்னை கனவீனப்படுத்தாத சொல்லிட்டே இருக்கிறார். ஆனாலும் இவனுங்க கேட்கவே இல்லை பாருங்க. உடனே பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கிட்ட இவங்களை பிடிச்சி கொடுக்குறாரு பாருங்க. ஆமே. ஆனாலும் கர்த்தர் நல்லவர். 70 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை விடுதலையாக்கி கர்த்தர் கொண்டு வந்தார். இங்க பாருங்க, 70 வருஷம் அடிமைத்தனத்துக்கு போறானுங்க பாபிலோனுக்கு. கர்த்தர் நல்லவரா இருந்து அவங்களை மன்னிச்சு திரும்ப கொண்டு வரார். வாடா அப்படின்னு திரும்ப சேர்த்து கொள்றார். திரும்பவும் இவனுங்க கனவீனப்படுத்துறான். 100 வருஷம் பேசலைங்க ஆண்டவர். எத்தனை வருஷம் பேச மாட்டேன்றீங்களே? எத்தனை வருஷம் பேசல? 100 வருஷம் கழிச்சு திரும்ப மல்கியா மூலியமா கர்த்தர் பேசுறார். அப்பவும் அசட்டை பண்றானுங்க. மல்கியாக்கும் மத்தியைக்கும் இடைப்பட்ட காலம் எத்தனை ஆண்டு தெரியுமா? 400 வருஷம். எத்தனை வருஷம்? 400 வருஷம் கர்த்தர் ஒருவரோடும் பேசவே இல்லை. மல்கியாக்கும் பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகம், புதிய ஏற்பாட்டினுடைய முதல் புத்தகம், அது ரெண்டுத்துக்கும் நடுவில் எவ்வளவு ஆண்டு இருக்குன்னா 400 வருஷம். இந்த 400 வருஷத்தை என்ன சொல்றாங்க தெரியுங்களா? இருண்ட காலம்ன்றாங்க. என்ன காலங்க? அதனால தான் இங்க மத்தியில் இப்படி வாசிக்க முடியும், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்பவும் என்ன பண்ணானுங்க அவனுங்க? இயேசுவை அவர் வார்த்தையா வந்தார், வாக்குத்தத்தங்களை அசட்டை பண்ணினே இருந்தானுங்க. ஆனாலும் என்ன பண்ணாரு தெரியுமா? ஆண்டவர் மன்னிச்சு அவர் மனிதனா இறங்கி வந்தார். மனுஷனா இறங்கி வந்தப்ப கூட அவனுங்க என்ன பண்ணாங்கன்னா அசட்டை தான் பண்ணானுங்க. இன்னமும் இந்த தேசம் தேவனை அசட்டை பண்ணி கொண்டுதான் இருக்குது. அதனாலதான் இந்த தேசத்துல மிகப்பெரிய அழிவுகள் உண்டாயிட்டு இருக்கு. ஆமே. இவனுங்க அசட்டை பண்ணிட்டானுங்க. இயேசுவை தள்ளி அவரை கல்வாரிக்கு அமிச்சிட்டானுங்க. இங்க பாருங்க, நடந்தது என்ன தெரியுமா? கிபி 70 தீத்துராயன் என்கிற ஒரு மன்னன் வருகிறான். வந்து முழு இஸ்ரவேல் தேசத்தையே நாசமாக்கிட்டான். முழு இஸ்ரவேல் தேசத்தை நாசம், மொழி இல்லாம போயிடுச்சு, ஜனங்க இல்லாம போயிட்டாங்க, சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. ஹிட்லர் இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஜாமவான்கள்லாம் எழுப்பி யூதர்களை கொத்து கொத்தா லட்சக்கணக்கில் கொண்டு போட்டானுங்க. ஏன் தெரியுமா? தேவனை அசட்டை பண்ணதுனால. சார், ஒரே ஒரு மனுஷனாகி ஆபிரகாமை கொண்டு சமஸ்த இஸ்ரவேலை கர்த்தர் உருவாக்கினார் சார். இஸ்ரவேலின் தேவன் என்பதுல தேவனுக்கு ரொம்ப பிரியங்க. ஆனா அந்த இஸ்ரவேல் தவறும் பொழுது, கனவீனப்படுத்தும் பொழுது, அது அதற்கான தண்டனை என்ன பண்ணுச்சுன்னா பெற்றுக்கொண்டது. வாக்குத்தத்தங்கள் அதுக்கு நிறைவேறவே. கிட்டத்தட்ட 2000 வருஷம் மேப்லயே இஸ்ரவேல் என்கிற தேசம் இல்லாம போயிடுச்சு. அதாவது இஸ்ரவேல்னா யூதர்கள் இல்லாம போயிட்டாங்க. எத்தனை ஆண்டுங்க? முதல்ல ஒரு 430 வருஷம் எகிப்துக்கு, அதுக்கப்புறம் ஒரு 70 வருஷம் பாபிலோனு, அதுக்கப்புறம் ஒரு 100 ஆண்டு பேசல, அதுக்கப்புறம் ஒரு 400 ஆண்டு பேசல, அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவ அந்த பூமிக்கு வந்து பேசுறாரு. அப்பவும் அவனுங்க ஏத்துக்கல, அசட்டை பண்ணினே இருக்கிறானுங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கிட்டத்தட்ட 2000 ஆண்டுங்க இல்லாம போச்சு. கர்த்தர் திரும்பவும் அவங்கள மன்னிச்சு இஸ்ரவேல் தேசத்தை, யூதர்களை திரும்ப கூட்டி சேர்த்தார், தேசத்தை புதுப்பிச்சார். ஆமே ஆமே. இதுதான் தேவனை கனஈனப்படுத்துகிறவர்களுக்கு வருகிற பிரச்சனை. நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. ஆமே. இன்னைக்கு கர்த்தர் மன்னிக்கும்படி வந்திருக்கு. நம்ம எல்லாம் கண்களை மூடலாமா? ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடுங்க. நீங்க சோதிச்சு பாருங்க, எந்த காரியத்திலாம் நான் தேவனை கனஈனப்படுத்திட்டேன்னா சோதிச்சு பாருங்க. நம்முடைய தேவன் வாக்குத்தத்தம் தந்ததை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். ஆனா ஏன் தாமதம்? ஆனா ஏன் வெயிட்டிங் பீரியட்? ஏன் இன்னும் நடக்காத சூழ்நிலை? ஏன் இன்னும் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்களை சந்திச்சுட்டே இருக்கிறோம்? ஏன் நம்ம வாழ்க்கையில் இன்னும் முன்னேற முடியல? காரணம் இதுதான், தேவனை கனப்படுத்துறதுல. தேவனை கனப்படுத்தல, ஆலய ஆராதனை அசட்டை பண்றது, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை மற்ற காரியங்களுக்கு கொடுக்கிறது, தேவனுக்கு பயப்படாம துணிகரம். ஆனா தேவன் நல்லவர்.
இன்னைக்கு மன்னிக்கும்படி வந்திருக்கிறார். நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னா அவர் மன்னிக்கும்படி வந்திருக்கிறார். உங்களை கொண்டு வந்ததே அதுக்கு தான். என் பிள்ளை என்கிட்ட திரும்பிடாதா? நீங்க இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளணும்னா வாக்குத்தத்த ஆராதனையில சில காரியங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். என்ன தெரியுமா? தகப்பனிடத்துல திரும்பிடணும். அதுவும் எப்படின்னா, தகப்பனா இருக்கும் போதே திரும்பிடணும். இளையகுமாரன் அப்பா உயிரோடு இருக்கும் போதே வந்துட்டான். அப்பா செத்து போயிருந்தாரு, அவன் வந்திருந்தான், கண்டிப்பா அவங்க அண்ணன் ஏத்து இருந்திருக்க மாட்டான். அப்பா அப்பாவா இருக்கும் போதே வந்துட்டான். இன்னைக்கு நீங்க இழந்ததெல்லாம் கர்த்தர் திரும்ப கொடுக்க வந்திருக்கிறார். இழந்து போன உங்க லைஃபை திரும்ப புதுப்பிக்க வந்திருக்கிறார். புதிய ஜீவனை உண்டாக்கும்படி வந்திருக்கிறார். இஸ்ரவேல் 2000 வருஷம் காணாம போச்சு. ஆனா அவர் புதிய ஜீவனை கொடுத்து அதை திரும்ப முளைக்கும்படி செய்தார். உங்க வாழ்க்கையில ஒரு புதிய ஜீவனை உண்டாக்கும்படி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ரபஹதனலரா ரிபகதனலரா. எல்லாம் ஜோமனுங்க, ஜோமனுங்க. ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுங்க. இந்த நேரத்தை வீணாக்கிறாதீங்க. இந்த நேரத்தை வீணாக்கிறாதீங்க. சிலர் இப்படி நினைக்கிறீங்களா என்னன்னு தெரியல. பாஸ்ட் என்ன பத்தி தான் பேசுறாரோ அப்படி நினைக்கிறீங்களான்னு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தான், உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். உங்ககிட்ட தான் பர்சனலா பேசுறேன். கர்த்தரை கனவீனம் பண்ணிடாதீங்க. கர்த்தரை அசட்டை பண்ணுகிற காரியம் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இன்னைக்கு எடுத்து போடுங்க. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனம் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறேன். ஒப்பு கொடுங்க. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, தானியேலோ வென்றால் தன் இருதயத்திலேயே தீர்மானம் எடுத்தானா. இன்னைக்கு உங்களை நாங்க கை தூக்க சொல்லல. உங்க இருதயத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் எடுத்து போடுகிறேன். என் வாழ்க்கையில தேவனை அசட்டை பண்ணுகிற காரியங்கள் நான் எடுத்து போடுகிறேன். நிறைய நேரங்களை நான் மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனிதர்களை நான் இம்பார்ட்டண்டா பார்த்துட்டு, ஆண்டவரே எனக்கு மன்னிங்க. சூழ்நிலைய அன்று பார்த்து நான் உங்களை எத்தனையோ முறை கனவீனப்படுத்தி இருக்கிறேன், அசட்டை பண்ணி இருக்கிறேன். கேளுங்க, கேளுங்க, ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசுற நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. தீர்மானம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் விட்டுறாதீங்கப்பா. இஸ்ரவேல் ஜனங்க கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் இல்லாம போயிட்டாங்க. எபிரேய மொழி இல்லாம போயிடுச்சு, யூத இனம் இல்லாம போயிடுச்சு. ஆனா திரும்பவும் அந்த இனத்தை திரும்ப கொண்டு வந்தீரே, அந்த மொழியை திரும்ப கொண்டு வந்தீரே, உயிர்ப்பித்தீரே. இன்னைக்கு உலகமே உயர்ந்து பார்க்கிற அளவுக்கு அந்த தேசத்தை உயர்த்தி வைத்திருக்கிறீரே. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் உயர்த்தி வைக்க விரும்புகிறீர், உயர்த்தி வைக்க விரும்புகிறீர். இவங்க வாழ்க்கை இப்படியே போயிருக்கிறதுக்காக நீங்க படைக்கலப்பா, ரட்சிக்கல. இவங்களை ஆசீர்வதிக்கும்படி, இவங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நீங்க இவங்களை சிருஷ்டித்திருக்கிறீங்க. தாயின் கர்ப்பத்தில் அதனால தான் நீங்க உண்டாக்குனீங்க, பேர் சொல்லி அழைச்சிங்க.